ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எதுக்காக சார் போகணும்? நான் சொன்ன தெரியுமா, ஒரு வருஷம் முன்னாடி இப்படி கூட்டணி அறிவிக்கிறதுல பல சங்கடங்கள் இருக்கு. இல்லாட்டி இதுக்கு போகணும்னு அவசியமே இல்லை சார். எதுக்கு சார் போகணும்? நீட் ஒழிப்பு அண்ணாதிமுக நிகழ்ச்சி நடத்திட்டு பிஜேபி கலந்துக்குமா சார்? நீங்க திராவிடத்தை ஒழிப்போன்னு போஸ்டர் ஓட்டுறீங்க, அந்த மாநாட்டில் பேசுறீங்க, இந்து வாக்கு வங்கியை பத்தி பேசுறீங்க. முருகனுக்கும் இந்து வாக்கு வங்கிக்கு என்ன சார் சம்பந்தம்? அரசியல் பேசப்படும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதை ஒரு சின்ன பிள்ளை கூட, இன்னும் காதே குத்தாத குழந்தை கூட நம்பாது. ஏன்னா இவங்க வீட்டுல இருந்து மாநாட்டுக்கு போற வழி ஃபுல்லா மதுரையில போஸ்ட் ஒட்டி என்ன ஒட்டுக்கு திராவிடத்தை வீழ்த்த வேலோடு வான்னு கூப்பிட்டுருக்கேன். ஒரு பையன் யாரோ ஒரு பையன் போட்டோ போட்டுருச்சு. இல்ல முருக பக்தர்கள் மாநாடுன்னு பேர் வச்சிருந்தாலும் அது இந்து முன்னணி நடத்தின மாநாடுன்னு அங்க வந்த மக்களுக்கு எல்லாம் தெரியாதா? இல்ல பெருசா அவங்க ஒண்ணு நான் சொல்லட்டுமா, ஒரு துளி கூட கண்டுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அந்த மாநாட்டுக்கு வந்தவர்களே அந்த குரலை எவ்வளவு தூரம் செய்யமுடிப்பார் எனக்கு தெரியல. எக்ஸப்ட் நீங்கள் யாருடைய பெயரால் கட்சி நடத்துகிறீர்களோ அவருடைய படத்தை போட்டு அது போலி திராவிடம்ங்கிற அடையாளமா காட்டுறாங்க, அதர்மத்தின் அடையாளங்களில் ஒருவராக காட்டுறாங்க. யார் சார் அறிக்கை விடணும்? அதிமுக தலைமை எடப்பாடி கிட்ட இருந்து வந்து அதிமுக தலைமை கழகம் கூட போட்டு உங்களுக்கு அறிக்கை விடலைன்னா இந்த கட்சி நீங்க எதுக்காக நடத்துறீங்கன்னு தொண்டன் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. கலந்துகிட்டவங்க மறுக்கிறாங்க, வீடியோ போடுறாங்க, நடந்தது என்னன்னு காட்டாம விமர்சிக்கிறாங்க. சார் நீங்க அப்ப தலைவருக்கு என்னதான் சார் வேலை? சார் சசிகலா கொண்டு மட்டும் 10 இடம் அவரை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு 10 பிரஸ் மீட் வைக்கிறாரு. உங்க உணர்ச்சி இதுல காட்டிருக்க வேண்டாமா சார்? அதே அரவக்குறிச்சியில் அண்ணாமலை திருப்பி நிக்கிறான்னு வச்சுப்போம் சட்டமன்றத்துக்கு. நேத்து பேச்சுல பேசின எந்த அதிமுக தொண்டன் சார் ஓட்டு போடுவான்? என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவா? ஸ்டாலின் சொல்லுவார்ல, நான் சாட்டையை சொல்லட்டுன்னு. சாட்டைன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் சாட்டையை சொல்லட்டவே இல்லை. அப்ப அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களா? அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா அந்த காலத்துல அப்படின்னு? அப்ப எவ்வளவு காலத்துல சொல்லிட்டே இருப்பீங்க? அப்படிலாம் சொன்ன அண்ணன் என்ன பண்ணாரு? அந்த அண்ணாமலை கூட்டத்தை விருந்து வச்சாரு. அதையும் தானே சேர்த்து பேசுவாங்க. அந்த கூட்டணி பாதிக்குங்கிற உணர்வு இல்லாதானே சார் அண்ணாமலை அவ்வளவு தூரம் பேசுறாரு. அந்த கூட்டணி பாதிக்குங்கிற உணர்வு இல்லாத இந்து முன்னணியோட அந்த ஸ்லைடை ரெடி பண்றாங்க, இந்த படத்தை ரெடி பண்றாங்க. அவர்கள் மீறுகிற போது நீங்கள் குறைஞ்சபட்சம் மீயாவது கத்த வேண்டாமா? புலிப்பாய்ச்சல் பாய வேண்டாம், பூனை பாய்ச்சலாவது பாயணும். ஆமா, பூனை இருக்குன்னு காட்டுங்க சார். மீயாவது நின்ன இடத்துல இருந்தாலும் கத்துங்க சார். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். மதுரையில 2 நாட்களுக்கு முன்பாக முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணி நடத்தினாங்க. பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் பங்கேற்றாங்க. கூடவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள் 4-5 பேர் பங்கேற்றாங்க. கடும் விமர்சனங்கள் அங்கே பெரியார் குறித்து, அண்ணா குறித்து அவங்க போடப்பட்ட வீடியோக்கள், வார்த்தைகள்லாம் எங்களை புண்படுத்திடுச்சு, காயப்படுத்திடுச்சுன்னு வெளியே வந்தும். ஆனால் அதிமுக தலைவர்களும் பாஜகவுக்கு எதிராக பேசினாங்க. நாங்கள் என்னெல்லாம் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தோம், என்னெல்லாம் டெசிஷன் எடுத்தோம்லாம் அவங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. கொள்கையில் உடன்பட்டு அதெல்லாம் பேசுகிறாங்களா, இல்லை கடும் விமர்சனங்கள் எழுந்தனால பேசுகிறாங்களா? இல்லை, ஒரு அனைத்து கட்சியினருக்கும் குறிப்பா நட்பு ரீதியிலான கொள்கையோடு ஒத்து போகிற கட்சிகளுக்கெல்லாம் அவங்க அழைப்பு கொடுத்தாங்க இந்து முன்னணி. அப்படி எல்லோரையும் கூப்பிடுறோமே, நாம எந்த எல்லைக்குள்ள இருந்து சில விஷயங்களை டிஸ்பிளே பண்ணணும், சொல்லணும், பிரகடனப்படுத்தணும்னு ஒன்று இந்து முன்னணியை தனக்குத்தானே ஒரு வரையறையை வகுத்துட்டு இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ராமகோபாலன் இருந்திருந்தா இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டார். ஏன்னா இந்து முன்னணியின் அரசியல் மாநாடுன்னு நடத்தி இதெல்லாம் வெளியிட்டா தப்பே கிடையாது. இதை விட இன்னும் சொல்றதுக்கெல்லாம் உண்மைகள் இருக்கு. இந்து முன்னணி செய்த தியாகங்கள், அவங்க பார்வையில அவங்க கடந்து வந்த பாதை, எதிர்கொண்ட தடைகள், அதை உடைத்த விதம்னு எவ்வளவோ நீங்க சொல்லலாம். எத்தனையோ படங்கள் போட்டு காட்டலாம். அது இந்து முன்னணி மாநாட்டில் தான் போட்டு காட்டணும். முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாதான் அது சேஷ்டை, அரசியல் சேஷ்டைன்னு நம்ம சொல்றோம். இதைத்தான் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஒரு வகையில் இந்து முன்னணி இந்துக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். இந்த மாநாட்டின் மூலமாக இனிமேல் யாராவது ஒருத்தர் சாமி பேரை சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் போட்டான்னா அவ்வளவு சீக்கிரம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்துக்களுக்கு வந்திருக்கணும், வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆன்மீக மாநாடு தான். எப்படி ஆன்மீக மாநாட்டில் திராவிடத்தை ஒழிப்பீங்களா? நம்மளுடைய வாக்கு வங்கி பலத்தை நிரூபிச்சு காட்டுவோன்னு பவன் கல்யாண் பேசுவாரா? சொல்லுங்க சார். அதர்மத்தை ஒழிக்கன்னு சொல்லுங்க. அதர்மம் எந்த வடிவத்தில் வந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டியதுதான். அரசியல் இல்லை, அதர்மம் எங்க இருந்தாலும் ஒழிக்கணும், ஒழிக்கப்படணும். அதர்மம்னு சொல்ற போதே அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை காட்டுறீங்களே, ஏன்? அப்ப அது அரசியல் தானே. போலி திராவிடம்னு சொல்றீங்களா, அது நீங்க உங்க மேடையில பேசணும். முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசுகிற வார்த்தையோ தலைப்போ விஷயமோ அது அல்ல.
நீங்க உங்களை நம்பி வந்த முருக பக்தருடைய மனசை நீங்க தான் புண்படுத்தி இருக்கிறீங்க. திமுக சில விஷயங்களை சொல்லியும் சில விஷயங்களை சொல்லாமலும் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தி நீங்க சொல்லிக்கிட்டே வர்றீங்களே, அதை நானும் சில நேரத்தில் என்டார்ஸ் பண்றேனே. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களும் முருக பக்தர்களை புண்படுத்திட்டீங்க. உங்களை நம்பி இது இறை நம்பிக்கை சார்ந்து பக்தி சார்ந்த ஒரு மாநாடு நினைச்சு வந்தா நீங்க திராவிடத்தை ஒழிப்போன்னு போஸ்டர் ஓட்டுறீங்க, அந்த மாநாட்டுல பேசுறீங்க, இந்து வாக்கு வங்கியை பத்தி பேசுறீங்க. முருகனுக்கும் இந்து வாக்கு வங்கிக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க தாராளமா திமுக தோக்கடிங்க, திராவிடத்தை ஒழிங்க, உங்களுடைய அரசியல் உரிமை, அது ஜனநாயக நாடு. எந்த கூட்டத்துல அந்த தீர்மானத்தை போடணும், எந்த கூட்டத்துல அதை பேசணும். முருக பக்தர்கள் மாநாடு என்று இப்படி போட்டது இந்துக்களின் உணர்வை திட்டமிட்டே புண்படுத்தியிருக்கிறார்கள். பிஜேபி பின்னால் இருந்தும் இந்து முன்னணி முன்னால் இருந்தும் நான் சொல்றேன். இல்ல, முருக பக்தர்கள் மாநாடுன்னு பேர் வச்சிருந்தாலும் அது இந்து முன்னணி நடத்தின மாநாடுன்னு அங்க வந்த மக்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன? தெரியும். ஏன் நீங்க தலைப்பை நம்பி தானே சார் போறீங்க? வந்து 5 லட்சம் பேர் அப்படியே இந்து முன்னணி பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களா? சொல்லுங்க சார். பிஜேபி தொண்டர்கள் நிறைஞ்சு வந்திருப்பாங்க, நான் மறுக்கலாம். 4 லட்சம் பேர் 4.5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. இந்து செட்டப் இருக்கு. இருங்க, ஏன் சார் வந்தவங்களா யாரு? அங்க ஒரு அம்மா ஒரு பேட்டி கொடுச்சு, நான் வந்து திரைய விளக்கண ஜாமியை கொண்டு நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். முருகன் மேல இருக்கிற பக்தினாலதான் அந்த திடலுக்கு வந்தாங்க. 100 பேரை வைங்க சார். 5 லட்சம் பேர்ல வெறும் 500 பேர் எடுத்துக்கோங்க சார். அந்த 500 பேருடைய உணர்வை நீங்க புண்படுத்தலாமா? பெருசா அவங்க ஒண்ணு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு துளி கூட கண்டுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அந்த மாநாட்டுக்கு வந்தவர்களே அந்த குரலை எவ்வளவு தூரம் செய்யமுடிப்பான்னு எனக்கு தெரியல. எக்ஸப்ட் பிஜேபி தொண்டர்கள். மக்கள் ஒரு பொருட்டாக. ஆனால் உங்களை நம்பி வந்த மக்களை நீங்களும் இப்படி புண்படுத்தலாமான்னு தான் நான் ஒரு ஆதங்கத்துல கேட்கிறேன். இந்து முன்னணி நடத்துற மாநாட்டுல இந்து முன்னணினா அந்த அமைப்பு என்ன செஞ்ச தியாகங்கள் என்னன்னு அவங்க ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறாங்க. அதுல ஒரு 10 செகண்ட் வந்துச்சு, இதுக்கு போய் இவ்வளவு கொதிக்கிறாங்க. இல்ல சார், அப்ப நீங்க என்ன சார் தலைப்பு வச்சிருக்கணும்? இந்து முன்னணி எத்தனை மாநாடு வேணாலும் நடத்தட்டும். நான் திரும்ப சொல்றது, ஜனநாயக நாடு. எத்தனை மாநாடுகள் நடத்துகிற உரிமை இந்து முன்னணிக்கு இருக்கு. தடையை மீறியும் நடத்திய இயக்கம் தான், அமைப்பு தான் இந்து முன்னணி. கோபால்ஜி காலத்திலிருந்து நானும் அவரோட பழகினவன், அதனுடைய நடவடிக்கைகளை கவனிச்சவங்கிற முறையில நான் சொல்றேன். தலைப்பை நீங்க இப்படி வச்சுட்டு இப்படி பேசலாமா தான் நம்ம கேட்கிறோம். இதற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. மக்கள் உங்களை விட தெளிவா இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அண்ணாமலை அவர்களும் பவன் கல்யாண் அவர்களும் பேசின கருத்துக்கள், அதுவும் நிறைய விமர்சனங்கள், அவங்க சைட்ல இருந்து நிறைய ஆதரவு அலைகள் ரெண்டுமே வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்போ இந்த மாநாட்டில் நம்ம இதை பேசலாம். திட்டமிட்டு தான் பிஜேபி தானே சார் பின்னாடி இருந்து இந்த மாநாட்டுக்கு உதவி பண்றாங்க. அவங்க தயவு இல்லாமல், அவங்க உதவி இல்லாமல், ரைட்? அப்கோர்ஸ். இப்போ திமுக இளைஞரணி ஒரு மாநாடு தான், திமுக பேரன்பாடி உதவி பண்ணாமே இளைஞரணி அவ்வளவு பெரிய மாநாட்டை ஊர்வலத்தை நடத்துவாங்க. அது போல அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை ஒரு மாநாடு வேலூர்ல நடத்தினாங்க. முழுக்க அவங்கள நடத்திக்கிட்டாங்க. கட்சி முன்னணியினர் தான் இருந்து அதை நடத்தினாங்க. ஒரு 5-6 மாசம் இருக்கும். வேலூர்ல எடப்பாடி போய் கலந்துக்கிட்டது. ஸோ ஒரு துணை அமைப்பு நடத்துற போது பேரன்பாடியோ அதனுடைய தாய் அமைப்போ ஒரு உதவி பண்றது தப்பு கிடையாது. அவங்க அப்படி பேசுறாங்கன்னா திட்டமிட்டு தான் அதை பேசுறாங்க. அதுக்கு ஏன் அப்படி தலைப்பு வச்சிங்கன்னு தான் சொல்றேன். இந்த சில்மிஷம் தான் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு நம்ம போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திமுக சொல்றதுல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். நம்ம போன்றவர்களும் அதை சொல்றோம்னா திமுகவை என்டார்ஸ் பண்றதுக்காக அல்ல, இந்த சமுதாயத்துக்காக நம்ம பேசுறோம். பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க, நீங்க செஞ்ச நல்லதை சொல்லுங்க. மோடியின் மேல இருக்கிற பிரியத்துல மோடி செஞ்ச நல்லது, தமிழ்நாட்டுக்கு அவங்க செஞ்ச சாதனைகளை வச்சு பிஜேபி ஓட்டு போடுங்க. இந்துக்களுக்கு இங்க ஒரு அநீதி நடக்குது, இந்துக்களை மற்ற மதத்தினரை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க, இந்துக்களை புண்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கிற விஷயத்த இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல பவன் கல்யாண் அவர்களும், நான் திரும்ப சொல்றேன், அவர்கள் சொல்றது அத்தனை நிஜமா கூட இருக்கலாம். இந்துக்களை ஆமாம் திமுக புண்படுத்தியது, இன்னும் கூட சில மறைமுகமா புண்படுத்துறாங்க. நானே அதை கண்டிச்சிருக்கேன். இந்துக்கள் ஓட்டு மட்டும் வேணும், அப்புறம் இந்துக்களுடைய இறை நம்பிக்கை நீங்க எப்படி கிண்டல் அடிக்கலாம், உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார்? அப்ப நீங்க செய்யறது மத அரசியல் தான் சொன்னவன் தான் நான். அதுதானே பேசியிருக்காங்க. அரசியல் எங்க பேசணும்? என்ன தலைப்பு வச்சிருக்கீங்க? முருக பக்தர்கள் மாநாடுனா சொல்லுங்க. இப்போ அரசும் ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க, முருகன் மாநாடு பழனியில நடத்தினாங்கல்ல. அங்க உட்காந்துட்டு பிஜேபிக்கு எதிராக தீர்மானம் போட்டா அண்ணாமலை ஏத்துக்குவாரா சார்? அது அரசு இருக்கட்டும் சார், எதுவா வேணாலும் இருக்கட்டும் சார், எதுவாக இருக்கட்டும். நீங்க அப்ப இந்துக்களுடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்துறீங்க. உங்களை நம்பி வந்தவங்களை எதுக்காக? திருப்பரங்குன்ற மலையில அங்க ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது. அந்த மாதிரி மலைகள் எல்லாத்தையும் வந்து இன்னொருத்தங்க கையகப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்படிங்கறதுனால முருக பக்தர்கள் மாநாட்டுல இந்த மாதிரி ஒரு தீர்மானம், இந்த மாதிரி கருத்துக்கள் அதை சொல்லலாம். சென்னிமலையை பத்தி சொன்னாங்க, திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு ஆபத்து வந்தா நம்ம விடக்கூடாது அப்படின்னு இந்து முன்னணி தீர்மானம் போடுறது தெரியல. திராவிடத்தை ஒழிப்போன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுல சொல்லுங்க சார். திராவிடம் கடவுள் மறுப்பு மட்டுமா சொல்லுச்சு? சமூக நீதியை பேசலையா? சொல்லுங்க சார். அப்ப சமூக நீதியை சேர்த்து ஒழிப்பீங்களா? சார், நீங்க அந்த சமூக நீதி நிலைநாட்டுங்கன்னு சொல்லுங்க. திராவிடம் சொல்ற சமூக நீதியை நானும் சேர்ந்து ஒழிக்கிறேன். நீங்க இருக்கிற வாய்ப்புகளை புறம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பொருளாதாரத்தில் ஏழ்மை நிலையில் இருந்து உயர் வகுப்பினருக்குன்னு இடபிள்யூஎஸ் 10% ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தீங்களே, அதுக்கு கட் ஆஃப் என்ன? ஓபிசிக்கு நீங்க கொடுத்துருக்கிற கட் ஆஃப் என்ன? எஸ்சி எஸ்டி என்ன விவாதிக்க தயாரா இருக்கிறாங்களா? அதனுடைய வல்லுநர் என்னை விடுங்க, நான் அறிவற்றவனாவே இருக்கட்டும், அதனுடைய வல்லுநர்களோடு பிஜேபி முன்னணியினர் விவாதிக்க தயாரா இருக்காங்களா? அவங்களை இந்த ஓபிசி இந்துக்கள் இல்லையா?
அவங்களை எப்படி வஞ்சிச்சிட்டு ஒரு பேங்க் ரிசல்ட் வர்ற போதும் ஒரு கார்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அவங்க கட் ஆஃப் என்ன, இவங்க கட் ஆஃப் என்ன. அப்போ அவன் இந்து இல்லையா? அப்போ மட்டும் இந்து எங்க போனா சொல்லுங்க சார். இலங்கை கடற்படையால தாக்கப்படுறவங்கல்ல கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்கல்ல, மீனவர்கள்ங்கிற பொதுவான பேர்ல. அந்த மீனவன் இந்து இல்லையா? என்னைக்காவது பிஜேபி ஒரு கடுமையான ஒரு குரல் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல, அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, தமிழிசை தலைவராக இருக்கும் போதே ராமேஸ்வரன் கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க என்ன பண்ணீங்க? அதெல்லாம் வரும்ல சார். அப்ப இந்துன்னா அங்கே மட்டும் விட்டுருவீங்க, உரிமைகள் பறிபோரெல்லாம் இந்துவானெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஓட்டுனா அப்ப நீங்களும் தான் ஓட்டு அரசியல் பண்றீங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் அதுக்கு மதத்தை பயன்படுத்தாதீங்கன்னு நம்ம சொல்றோம். உங்க சாதனைகளை சொல்லுங்க, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை சொல்லுங்க. மோடி இது வரைக்கும் செஞ்சதை சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க, ஓட்டு கேளுங்க. இல்ல பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அதை பயன்படுத்திட்டான்னு கூட வச்சுக்கலாம். பவன் கல்யாண் வேறொரு மாநிலத்தோட துணை முதல்வர், அவர் வந்து இங்க பேசும்போது அவரு யாரோ ஒருவர் அல்ல, பிஜேபியோட கூட்டணி வைத்து அந்த கூட்டணி அரசில் துணை முதலமைச்சராக இருக்கிற பேசுற பிஜேபியோட 1.5 2.5 கலந்துதானே பேசுவார். அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, அதுல ஒரு 6 தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுது. ஒண்ணு, இந்து வாக்குகள் என்னன்னு நிரூபிக்கணும், இந்து ஒற்றுமையா இருந்து இந்து வாக்கு என்ன அப்படின்னு நம்ம தேர்தல் களத்துல நிரூபிக்கணும்னு ஒரு வாக்குறுதி. இன்னொன்னு, இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை விட்டு வெளியே போகணுங்கிற அந்த ஒரு தீர்மானம். இந்த 2 தீர்மானம் அது காலங்காலமா அவங்க சொல்லிட்டு இருக்கிறது தான். வெளியே போயிட்டு நீங்க யார் நிர்வகிக்க போறா? யாருமே பதில் சொல்ல மாட்டேன். பிஜேபியில ஒரு கள்ள மௌனம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரி, வெளியே போக சொல்றீங்களே, யாரிடம் கொடுப்பது? பதில் இருக்கா? அதையும் சேர்த்து சொன்னதானே அது ஒரு விவாத பொருளாகும். அது நல்லதா கேட்டாலும் மக்களும் சேர்ந்து யோசிப்பான். வெளியே போன்னு அங்க இருக்கிற நகையெல்லாம் பூட்டி சாவியை யார் கையில் கொடுக்கறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி கையில கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது இதை விட யோக்கியமற்ற செயல்னு தானே எல்லாரும் பார்ப்பாங்க. எந்த அரசியல் கட்சி கையிலும் கொடுக்க முடியாது. அரசாங்கத்தின் கையில இருக்கலாம், அது திமுக ஆளலாம், அதிமுக ஆளலாம், நாளைக்கு பிஜேபி ஆளட்டும், அரசாங்கத்தின் கையில தான் அது இருக்கணும். பிஜேபி கையிலன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு சேகர் பாபு இருக்கிறாருன்னா வடசென்னை மாவட்ட திமுக செயலாளர் சேகர் பாபு கையில அந்த சாவி இல்லை, அந்த நிர்வாகத்துறை தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கைகள்ல கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த உண்மையை மக்கள் இருந்து மறைக்கிறாங்க. வெளியே போயிட்டு என்ன அடுத்த வரி வரவே வராது. அங்கேதான் அவங்களுடைய அந்த சில்மிஷோ ஒளிஞ்சிருக்கு. அதை சொல்லுங்க, அதையும் விவாதத்துக்கு உட்படுத்தி ஒரு முடிவுக்கு வருவோம். அண்ணாமலை அடுத்த வார்த்தை இன்னொரு தீர்மானம். நீங்க வாக்கு வங்கியை பத்தி கேட்டீங்க, ஏன்னா அதே வார்த்தை அண்ணாமலை வாக்கு வங்கியை நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க? வாக்கு வங்கியை நிரூபி எப்படி? பிஜேபி ஆதரித்து உங்க வாக்கு வங்கி நிரூபிக்கணுமா? பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும். இந்துக்கள் கேட்கணும், கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வேண்டாமா உங்களுக்கு? இதுதான் ஜனநாயகமா? முஸ்லிம்ஸ் ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? அப்ப நீங்க மத அரசியல் பண்றீங்க. சரி பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்துக்கள் எல்லாம் இந்த திட்டங்களை அமல்படுத்தி பிஜேபியின் பின்னால் இருந்து நம்மளுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கணும்னு சொல்லுங்களேன். இல்ல, இந்துக்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வருது. சோ இந்துக்கள்லாம் என்ன சார் பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க சார். இந்துக்களுக்கு என்ன சார் பிரச்சனை வந்துச்சு? நானும் இந்து தானே, எனக்கு கடவுள்களை அவமதிக்கிறாங்க. அதுக்கு பதிலடி கொடுங்க. சென்னிமலையில இதாவது 1 மாசமா நடக்குது ஏற்பாடு, மதுரை மாநாடு 1 மாசமா நடக்குது. சென்னிமலையில ஒரு கூட்டம் கூடுச்சு அண்ணாமலை தலைவராக இருக்கிற போது, பார்லிமெண்ட் முன்னாடி நினைக்கிறேன். ஒரு நாளில 1,00,000 பேர் திரண்டாங்க அண்ணாமலைக்காக, பிஜேபிக்காக. முருகன் அந்த மலை பறிபெயரக்கூடாதுங்கிற உணர்வுனால. அந்த சென்னிமலை உள்ளடக்கிய ஈரோடு தேர்தலில் யார் ஜெயிச்சா? திமுக. அப்ப புரியுதுங்களா? மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு சொல்றேன். சென்னிமலை மட்டும் பக்கத்துல இருக்கிற திருப்பூர் எல்லாம் 40 அவங்க தானே ஜெயிச்சாங்க. சென்னிமலைக்கு கூடிய கூட்டம் எங்க போச்சு? அந்த 1,00,000 பேர் முதல்ல பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. அதே தான் நான் இங்கேயும் சொல்லுவேன். 5,00,000 பேர் ஏதோ மதுரை மாவட்டத்துல இருந்து மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருந்து போனாங்க. சரிதானா? இது உங்களுக்கு அரசியலில் கை கொடுக்கும் நீங்க நம்பினீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாரும் இல்லை. தமிழ்நாடு இன்னும் அந்த அளவுக்கு அறிவற்றவர்களாக நிறைந்த ஒரு மாநிலமா மாறல. இந்துக்களை ஒன்றிணைவோம் நீங்க சொல்றது அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்படியெல்லாம் சொல்லி தாக்கத்தை ஏற்படுத்திச்சு வட மாநிலங்கள்ல. அயோத்திலேயே அது கைவிட்டு போயிடுச்சு. ஏன்னா அங்கே பல்லிடிச்சிருச்சு. நீங்கள் செய்தது அத்தனையும் அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு வெளிப்படைத்தன்மையோ நேர்மையோ கலந்தது அல்ல. உங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் அமரணுங்கிறதுக்காக நீங்கள் போட்ட வேஷங்கிறது அயோத்திலேயே பைசா பார்த்து நினைக்கிறேன். அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி எங்கேயே பல்லிடிச்சிருச்சு. அது வந்து காணாமையே போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே இல்லை. அங்க நடந்ததை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உள்ளங்கையில எல்லாம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டுல இயற்கையாவே தமிழ்நாட்டுல அரசியல் அறிவு கொஞ்சம் அதிகம். மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும்போது நம்ம பெருமையாவே சொல்லலாம். இப்போ நடக்கிறத பார்க்க அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வோட தான் இருப்பாங்க. நான் தான் திருப்பி கேட்கிறேன், அந்த திருப்பரங்குன்றத்துல 6 படை வீட்டுல வேல் யாத்திரை நடத்திய 6 படை வீட்டுல எங்க சார் ஜெயிச்சிங்க? திருப்பரங்குன்றத்துல யாரு எதனால சார் ஜெயிச்சாங்க? தேர்தல் வெற்றிக்காக இல்ல, இந்து மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தன்னு சொல்றாங்க. இப்ப நடந்ததுமே ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு. அப்ப விட்டுருங்க, நீங்கள் வாக்குகளை வேணாலும் திமுக போடுங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்துக்கள்ங்கிற முறையில் உங்க உரிமையை விட்டு கொடுத்துறாங்க சொல்லுவீல?
சொல்லணும் சார், அதுதானே சார் யதார்த்தம். ம். என்ன சார் அப்படி மட்டும் நாங்க சொல்லலைன்னு கேட்டா இதை மட்டும் சொல்லுங்க. நீங்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அந்த திமுக இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தினால் விடாதீங்க, நானும் சேர்ந்து குரல் கொடுப்பேன். அதுக்கு ம். சேர்த்து சொல்லட்டும், ம். அது சொல்லணும்ல. அப்ப திமுக விரட்டி அடிப்போம்னா அது அரசியல் முடிவு தானே சார். அதுக்கு ஏன் இந்துக்கள்ங்கிற போர்வை கொண்டு சரி அந்த இந்துக்களுக்கு பாதிக்கப்படுறப்பெல்லாம் எல்லா நேரத்திலும் குரல் கொடுத்தீங்களா? ம். பிஜி நீட்டு மருத்துவ படிப்புல முதுகலை படிப்புல ஓபிசி எவ்வளவு வஞ்சிக்கப்படுறான்னு தெரியுமா உங்களுக்கு? அத்தனை தெரிஞ்சு எதுக்காக வேடிக்கை? அதுக்கு வியாக்கியானம் வேற. அண்ணாமலை போன்றவர்கள் ஓடோடி வந்து பல வியாக்கியானம் சொல்றாங்களே தவிர ம். ஒரு நாளாவது அந்த உரிமைக்கு குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ம். சப்ப கட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழிசை, வானதி, ஹெச் ராஜா எல்லாம் அண்ணாமலை. ம். நீ அந்த லிஸ்ட் லைனா சேர்ந்துக்குவாரு. ம். சப்ப கட்டுதான் கட்ட ரைட். அவங்க இருக்கிற கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. ஒரு வகையில பத்திரிகையாளராக அதை நான் புரிஞ்சுக்குவேன். ஆனா தமிழ்நாட்டு பிரஜையா என்னால அதை ஏத்துக்க முடியுமா? ம். ஒரு பிரச்சனைக்காக நீங்க நியாயமா குரல் கொடுத்திருக்கீங்களா? ஆமாம், தவறுதான். அப்படி கொடுத்து இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ளும். நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மோடிஜி கிட்ட சொல்லுவோம், அமித்ஷாஜி கிட்ட சொல்லுவோம். என்னைக்காவது ஒரு பிரச்சனையில அப்படி சொல்லியிருக்கீங்களா? ம். நடந்தது எதுவாக இருந்தாலும் நியாயப்படுத்துறது. கேஸ் விலை உயருதுன்னா கேஸ் அது போன ஆட்சியில அங்கே இப்படின்னு பல வியாக்கியானங்கள். நமக்கே ஆட்சி எங்க இருந்துடா எல்லாம் எடுத்தீங்கன்னு ம். அப்படியெல்லாம் சொல்லி சப்ப கட்டுவாங்களே தவிர ஆமாம் இது ஏழைகள் வயிற்றில் அடிக்கிற வேலை தான், ம். இல்ல ஏழைகளை கொஞ்சம் பாதிக்கும், நாங்க இனிமேல் அதை பண்ணுங்க, இல்ல முடிஞ்ச இப்போ விலை குறையிற போது கச்சா எண்ணெய் விலை குறையிற போது குறைங்கன்னு நான் போய் மோடி கிட்ட சொல்றேன்னு யாராவது ஒரு பிஜேபி தலைவர் சொல்லியிருக்காங்களா? ஓகே. அதையெல்லாம் சொல்லலாம். அப்படி எங்க சார் இந்து அது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? ம். நீங்க சொல்லுங்க. இந்துக்களுடைய உணர்வுகளை, இந்துக்களுடைய அந்த இறை நம்பிக்கைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணுங்கிறத நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதை அரசியலோடு கலந்தீங்கன்னா முதலில் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த வேஷதாரிகள் தான். நீங்க சொல்ற அந்த அமைப்பு இப்ப மாநாட்டை நடத்தின எந்த அமைப்புகளும் இல்ல, இந்து முன்னணியோ பாஜகவோ கிடையாது. எந்த அமைப்பு இல்ல. இந்துக்களை பாதுகாக்க ஒரு அமைப்பு தேவைங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். இல்ல, அவங்க இருக்கிற இந்து முன்னணி அதுக்கு தான் இருக்கு. அவர்கள் இந்த தேர்ந்தெடுத்த வச்ச தலைப்பு தான் தப்புன்னு நான் சொல்றேன். ஓகே. அந்த தலைப்பு வச்சுட்டு இதை பேசாதீங்க. அல்லது இந்து முன்னணியுடைய அரசியல் விழிப்புணர்வு மாநாடுன்னு நடத்தி இருக்கணும். ம். இதை விட கடுமையா திமுக விமர்சிச்சிருக்கணும்னு நானும் சொல்றேன். ஓகே. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. இப்படி முருக பக்தர்கள்னு மாநாடு பேரை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க. ஏற்கனவே ஏழ்மையில, கஷ்டத்துல, ஏக்கங்கள்ல, எதிர்பார்ப்புகள்ல, கனவுகளால நொந்து போய் இருக்கிற இந்துக்களை நீங்களும் சேர்ந்து புண்படுத்தாதீங்க. ஓகே. அந்த மாநாட்டுல சிறுபான்மையினருக்கு எதிராக அவ்வளவு கருத்துகள் பேசப்படுது இல்ல, அதை நம்ம அவ்வளவு சீரியஸா எடுத்து விவாதிக்கிறது தப்பு. அது அதோட நிறுத்திடுவோம். ஓகே. அந்த மாதிரி கருத்துக்கள் பேசப்படுற இடத்துல, போலி திராவிடம்னு பேசப்படுற இடத்துல, அதர்மம் காக்கன்னு அண்ணா பெரியார் போட்டோ வைக்கிற இடத்துல, இந்த மாதிரி இந்து வாக்குகளை நிரூபிப்போம்னு சொல்ற இடத்துல, இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை விட்டு வெளியேறணும்னு சொல்ற இடத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதை அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அந்த 3 பேரும் எடப்பாடி கிட்ட கேட்காம போயிருக்க மாட்டாங்க. அவன் பத்திரிக்கை வச்சாங்கப்பா போயிட்டு வந்திருக்கப்பான்னு தான் இவரும் சொல்லியிருப்பாரு. அண்ணாவை அவமானப்படுத்துவாங்க, இருந்து நல்லா பார்த்துட்டு வரணும், எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கலாம் எடப்பாடி அனுப்பி. அந்த அளவுக்குலாம் எடப்பாடியை நான் விமர்சிக்க மாட்டேன். அது உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை. அவரும் உணர்வுள்ள ஒரு தலைவர் தான். நடந்து இந்த முதல்ல போயிருக்கணுமான்னே அவர் யோசிச்சிருக்கணும். எதுக்காக சார் போகணும்? நான் சொன்ன தெரியுமா, ஒரு வருஷம் முன்னாடி இப்படி கூட்டணி அறிவிக்கிறதுல பல சங்கடங்கள் இருக்கு. முதுகுல சுமக்கணும்னு சொன்னேன். அவங்க பண்ற அத்தனைக்கு இவங்க சுமக்கணும்னு சொன்னேன். இப்ப தோழமைன்னு ஒண்ணு இருக்கு. போகலைன்னா அமித்ஷா கோச்சுக்குவாரோ, இந்து முன்னணி கேட்பா, RSSக்கு அங்கே போய் சொல்லி அங்கே சொல்லிடுவாங்களோ, இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாரு. அவருக்கு இருக்கிற நெருக்கடி அவருக்கு தான் தெரியும். இல்லாட்டி இதுக்கு போகணும்னு அவசியமே இல்லை சார். எதுக்கு சார் போகணும்? அது அவங்க நிகழ்ச்சி. நீட் ஒழிப்பு அதிமுக நிகழ்ச்சி நடத்திட்டு பிஜேபி கலந்துக்குமா சார்? நிச்சயமா கலந்துக்க மாட்டாங்க. உங்க கட்சியோட கொள்கை, உங்க கட்சியோட நடவடிக்கை நீங்க நடத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சார். நீங்க கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க சார். மதத்துல அரசியல கலக்கிறனால எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை வெளிப்படையா கூட சொல்லணும். அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்த்துக்கள்ங்க வந்து பத்திரிக்கை வச்சோட வாழ்த்து சொல்லிட்டு விடுங்களேன் சார். சரி, நடந்துருச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. உதயகுமார் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். இப்படி எல்லாம் ஒளிபரப்புவாங்க நாங்க எதிர்பார்க்கலன்னு சொன்னார். அப்படியே ஒளிபரப்போம். நாங்க திரைக்கு சார், அவரு முன்னாடி தானே அண்ணாமலை அவர்களும் பவன் கல்யாண் அவர்களும் சரி அப்படி பேசுற போது இன்னொரு வார்த்தையும் உண்மைதான். சபை நாகரிகம் கருதி நாங்க அமைதியா இருந்தோம்னு சொன்னாங்க. நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அங்கே அரசியல் பேசப்படும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதை ஒரு சின்ன பிள்ளை கூட, இன்னும் காதே குத்தாத குழந்தை கூட நம்பாது. ஏன்னா இவங்க வீட்டுல இருந்து மாநாட்டுக்கு போற வழி ஃபுல்லா மதுரையில போஸ்ட் ஒட்டி இருக்கு. என்ன ஒட்டுக்கு திராவிடத்தை வீழ்த்த வேலோடு வான்னு கூப்பிட்டுருக்கேன். ஒரு பையன், யாரோ ஒரு பையன் போட்டோ போட்டுருச்சு. கட்சி பிஜேபி போஸ்டர் தான். அப்போ என்னமா பேச போறாங்கன்னு சாதாரண ஒரு அடிப்படை புரிய வேண்டாமா சார்? அந்த இடத்துல உட்காந்து எவ்வளவு சங்கடம் வரும். திராவிடம்னு சொன்னா யாரெல்லாம் வருவாங்க? கலைஞர் விமர்சிக்கிற நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அதிமுக பரவாயில்ல சொல்றேன். பட் அண்ணாவையும் பெரியார் விமர்சனம் எப்படி? இதெல்லாம் யோசிக்கணும் சார். முதல்ல ஏன் சார் போகணும்? ஏன் போகணும்? சரி, போயாச்சு, நடந்துருச்சு. உதயகுமார் சொன்ன ஒரு பார்ட்டு கரெக்ட். இது குழந்தைத்தனமானு சொல்ற அரசியல் பேசுறது எங்களுக்கு தெரியாதுன்னு சரணபோனுக்குள்ள போயிட்டு எங்க தோசை இருக்குன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இட்லியை கொண்டாந்து வச்சா சொல்லுவீங்களா? இல்ல பிரியாணி இருக்குன்னு நாங்க நினைச்சு போனோம். சரணபோனுக்குள்ள ஏன் போனீங்க?
எங்க என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்து போறது இவங்க பண்ண தப்பு, போயிட்டாங்க. அதை நான் நம்புறேன். முழுமையாக வெள்ளந்தியா நல்ல மனசோட போனாங்க. அவர்களை காயப்படுத்தியது இந்து முன்னணி, அப்படிதான் நான் சொல்றேன். இப்படி அவங்கள கூப்பிட்டுருக்காம அந்த படத்தை வச்சு அவங்க என்ன சங்கடப்படுவாங்கன்னு இந்து முன்னணி யோசிச்சிருக்கணும். நாகரிகம் அவர்களிடம் இல்லை. ஒண்ணு. சரி, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, என்ன சார் பண்ணிருக்கணும்? நீங்கள் யாருடைய பெயரால் கட்சி நடத்துகிறீர்களோ அவருடைய படத்தை போட்டு அது போலி திராவிடம்ங்கிற அடையாளமா காட்டுறாங்க, அதர்மத்தின் அடையாளங்களில் ஒருவராக காட்டுறாங்க. யார் சார் அறிக்கை விடணும்? நீங்களே சொல்லுங்க சார். நான் சாதாரண பத்திரிகையான ஒரு பிரஜை, அரசியலை கவனிக்கிற ஒரு குடிமகனா கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன். கட்சியுடைய நிறுவனர் அல்லது யார் பேர்ல வச்சிருக்கிறோமோ, யாரு படத்தை கொடியில தாங்கி இருக்கோமோ அவரையே அதர்மத்தின் அடையாளமாக, போலி திராவிடத்தின் அடையாளமா காட்டுறாங்களே. கண்டனம்லாம் கூட பெருசு சார். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது போன்று இனிமேல் புண்படுத்தாதீர்கள் கூட அறிக்கை யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கணும்? அதிமுக தலைமை எடப்பாடி கிட்ட இருந்து வந்திருக்கோம். அவருக்கு சில நெருக்கடி நான் புரிஞ்சுக்கிறேன், இப்பவும் நான் புரிஞ்சுக்கிறேன். அதிமுக பேர்லயாவது வந்திருக்கணும்ல. அது என்ன சார் ஐடி விங்லையும் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருக்கிறாங்க, நான் அதை குறைச்சு மதிப்பிடல. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துக்கு யாரு ஒரு அணியா அறிக்கை விடணும்? அதிமுக தலைமை கழகம் கூட போட்டு உங்களுக்கு அறிக்கை விடலைன்னா இந்த கட்சி நீங்க எதுக்காக நடத்துறீங்கன்னு தொண்டன் கேட்பானா? கேட்க மாட்டானா? கலந்துகிட்டவங்க மறுக்கிறாங்க, வீடியோ போடுறாங்க, நடந்தது என்னன்னு காட்டாம விமர்சிக்கிறாங்க. சார் நீங்க அப்ப தலைவருக்கு என்னதான் சார் வேலை? என்னதான் நீங்க பண்றீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? 26 ஆட்சி அமையும், திமுக வீட்டுக்கு விரட்டப்படும். அப்போ அமைகிற ஆட்சி பிஜேபி அதிமுக ஆட்சி என்று நான் சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சி தான் என்று சொல்லுவேன். அண்ணாமலை லட்சக்கணக்கான தொண்டர்களால் இன்னைக்கும் ஆராதிக்கப்படுகிற அண்ணாமலை சொல்றாரு. எதுக்கு சார் மௌனமா இருக்கீங்க? இந்த முருக மாநாட்டுல கூட நயினார் 5 நிமிஷம் தான் பேசினாரு, அண்ணாமலை 25 நிமிஷம் பேசினாரு. அது அவங்க விவகாரம். அதுக்குள்ள ஒப்பீடுலாம் வச்சு திருப்பி இன்னொரு தகராறு விட்டு. சரி, ஓகே. அவங்க இப்பதான் பாவம் கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டா வார் ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அண்ணாமலைக்கு இது எடப்பாடி எல்லாம் அவருக்கு சமமாங்க. அவர் எப்படி? கேபி முனுசாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? துணை பொதுச்சாளர், அடுத்த அந்தஸ்தில் இருக்கிற கேபி முனுசாமி. நத்தமும் இன்னொரு துணை பொதுச்சாளர் தான். ஏன் நான் நத்தத்தை சொல்ல? அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திக்கிற ஒரு முனுசாமி தான். எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு இடர் என்றால், அதிமுக ஏதாவது இடர் என்றால் உணர்வு மிக்க முனுசாமி பல நேரங்கள் விமர்சிக்கிறவனா. ஆனா அந்த முனுசாமிக்கு திராவிட உணர்வு மேலோங்கி இருக்குங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். நேற்று நடந்த கூட்டத்தில் முனுசாமி தான் சண்டை போட்டிருக்கிறார். யாரை கேட்டு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னு சண்டை போட்டிருக்காரு. ஆமா, அதை பாராட்டுறேன். நான் உள்ள இருந்து வர்ற தகவல் நமக்கு வருது இல்ல, எடப்பாடியால பதில் சொல்ல முடியல. அந்த முனுசாமி அன்னைக்கு அண்ணாமலைக்கு பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு அதிமுக மீது இவ்வளவு வெறுப்பு கக்குகிற நீங்கள், அந்த அதிமுகவோட நீங்கள் இந்த நிமிடம் வரை தொடர்கிற உறுப்பினராக தொடர்கிற கட்சி கூட்டணி வைத்திருக்கிறதே எந்த அடிப்படையில் நீங்கள் பிஜேபியில் இன்னமும் தொடர்கிறீர்கள்? அந்த கட்சியை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டாமான்னு முனுசாமி கேட்கணுமா? கேட்டிருக்க கூடாதா? என்ன வேணாலும் நடக்கட்டும் சார், கேட்பாங்க. ஏன் கேட்கல? சார் சசிகலா கொண்டு நான் மட்டும் 10 இடம், அவரை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு 10 பிரஸ் மீட் வைக்கிறாரு. உங்க உணர்ச்சி இதுல காட்டிருக்க வேண்டாமா சார்? சார் உங்க கூட்டணிக்கு நல்லது இல்லை, அதிமுக நல்லது இல்லை, பிஜேபிக்கே நல்லது இல்லை. எதனால அண்ணாமலை அவ்வளவு ஆக்குறோம்னு சொன்னாருன்னு நிஜமாவே ஒரு பத்திரிகையாளர்கள் யோசிச்சு பாக்குறேன். அவர் தலையிலே மண்ணவாரி போடுற வேலை அது. அதே அரவக்குறிச்சியில அண்ணாமலை திருப்பி நிக்கிறான்னு வச்சுப்போம் சட்டமன்றத்துல. நேத்து பேச்சுல பேசினா எந்த அதிமுக தொண்டன் சார் ஓட்டு போடுவான்? இல்ல நேத்து முருகன் மாநாட்டுல இந்த தேர்தல்ல மக்கள் நிதி வேணாம் சாமி வேணும்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. இதெல்லாம் இருக்கட்டும். அந்த அதிமுகங்கிற வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரு கிளைச்சியாளர் போல வேலை செய்வானா? அண்ணே வாங்கினேன் வண்டி இப்படி விடுங்க, அங்கிட்டு வேணும், அது முட்டு சந்தன இங்கிட்டு போகணும்னு சொல்ல வேண்டிய யாரு? அதிமுக கிளைச்சியாளர் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப அண்ணாமலை நோக்கம் என்னன்னு எனக்கும் புரியல. அவருடைய நோக்கம் எதுவாக இருந்துட்டு போட்டோம், இந்த கூட்டணி சிதைப்பதாகவே இருக்கட்டும். அந்த அண்ணாமலைக்கு தகுந்த பதிலடியை அதிமுக கொடுத்திருக்கணுமா வேணாமா? இந்த நிமிஷம் வரைக்கும் கள்ள மௌனம் தான் நீடிக்குது அதிமுக. அதுக்கு பதிலடியே வரல. அதே போன்று இதற்கும் அதிமுக தலைமை சார்பில் இருந்து வந்திருக்கணும் சார். நான் அதிமுக தொண்டன் பார்வையில இருந்து கேட்கிறேன் சார். இதை எவ்வளவு பெரிய விஷயம் சார் நடந்திருக்கு சார். தினகரன் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, பல பேர் சொல்றாங்க. ஆனா அவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மென்மையாவே ஏதோ ஒண்ணு இதை தவிர்த்திருக்கப்படணும், இது நல்லது இல்லை, நாகரிகம் இல்லை, தவிர்த்திருக்கலாம்னு சொல்றாங்கல்ல. எடப்பாடி ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்ல சார்? இல்ல கலந்துகிட்டவங்க சொன்னாதான் நம்ம ஏன் ஏத்துக்க கூடாது? அப்படி இல்ல சார். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அப்படி கலந்துகிட்டவங்க ஒண்ணு தெளிவா சொல்லிடலையே, எங்களுக்கு அரசியல் பேசுவாங்கன்னு தெரியலன்னு சொன்னது நல்ல விளக்கமா சார்? 2023 ஏன் கூட்டணி விட்டு வெளியே வந்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல. தைரியமா எடப்பாடி என்ன டெசிஷன் எடுத்தாரு, தீர்மானம் போட்டு வெளியே வந்தான்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட எடப்பாடி இப்ப ஏன் மௌனமா இருக்காருங்கிறதையும் சேர்த்தானு சார் கேட்கணும். என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவா? ஸ்டாலின் சொல்லுவார்ல, நான் சாட்டையை சொல்லட்டுவேன்னு. சாட்டைன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டு இருக்காரு. இந்த நிமிஷத்துக்கு சாட்டையை சொல்லட்டவே இல்லை. அப்ப அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்களா? அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா அந்த காலத்துல அப்படின்னு? அப்ப எவ்வளவு காலத்துல சொல்லிட்டே இருப்பீங்க? அப்படிலாம் சொன்ன அண்ணன் என்ன பண்ணாரு? அந்த அண்ணாமலை கூட்டத்து விருந்து வச்சாரு, அதையும் தானே சேர்த்து பேசுவாங்க.
ரைட்டு, அதெல்லாம் அரசியல்ல இருக்க நெருக்கடிகள் புரியாதவன் அல்ல நான். எனக்கு எல்லாம் புரியும், நெருக்கடி இருக்கும், சூழல் தான் தீர்மானிக்குங்கிறதுல நான் மாற்று கருத்து வச்சுக்கிட்டதே இல்லை. அதனாலதான் இந்த கொள்கையை பத்தி, இந்த நேர்மை, வெளிப்படைத்தன்மை, அதெல்லாம் நீங்க அரசியல் யார் சொல்லலாம் நம்பாதீங்க நம்பாதீங்க, நான் ஏன் மக்களுக்கும் சொல்லுவேன் உங்களுக்கும் சொல்லுவேன்னா, இதெல்லாம் டீஃபால்ட்டா அவங்களோட இரண்டரை கலந்தது. எதையும் நம்பாதீங்க. சூழல் தான் ஒரு தலைவருடைய பாதையை, ஒரு கட்சியினுடைய பாதையை தீர்மானிக்கும். தலைமையை அறிக்கை கொடுத்திருக்கணும், தலைமையை எதிர்த்திருக்கணும்னு சொன்னீங்க. அது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது அது கூட்டணிக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். இத ஒருத்தர் அந்த கூட்டணி ஏதாவது 2 கை தட்டினாதான் ஓசை. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நான் கேட்டுட்டு சும்மா தான் இருப்பேங்கிறது அதுக்கு பேர் நாகரிகமா சார்? அந்த கூட்டணி பாதிக்குங்கிற உணர்வு இல்லாதானே சார் அண்ணாமலை அவ்வளவு தூரம் பேசுறாரு. அந்த கூட்டணி பாதிக்குங்கிற உணர்வு இல்லாத சார் இந்து முன்னணியோட அந்த ஸ்லைடை ரெடி பண்றாங்க, அந்த படத்தை ரெடி பண்றாங்க. அவர்கள் மீறுகிற போது நீங்கள் குறைஞ்சபட்சம் மீயாவுனாது கத்த வேண்டாமா? புலிப்பாய்ச்சல் பாய வேண்டாம், பூனை பாய்ச்சலாவது பயணமா? ஆமா, பூனை இருக்குன்னாது காட்டுங்க சார், பாய கூட வேணாம் சார். மீயாவுன்னு நின்ன இடத்துல இருந்தாது கத்துங்க சார். ஒரு ஆதங்கத்துல தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ஓகே, இப்படியே இந்த சூழல் தொடரும் பட்சத்துல அது கூட்டணியே முடிஞ்சிடும். இன்னொரு 3 மாசத்துல வந்து அதிமுக விஜய் கூட போயிடும். இந்த கூட்டணி நிலைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்ல. இப்படின்னு நிறைய இதனால எல்லாம் கூட்டணி முறியும் அல்லது முறிக்கிற அளவுக்கு எடப்பாடி போவார் நான் பார்க்கல. ஏதோ நிர்பந்தத்துக்கு பணிந்து சங்கடம் வரும்னு தெரிஞ்சு சங்கடங்களை சுமந்து கொண்டு அதுக்கு ஒப்புக்கொண்ட எடப்பாடி, ஏன்னா அதே அவ்வளவு சுலபத்துல நீக்கு வரல நான் பார்க்கல. அந்த கூட்டணி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சார். கோயம்புத்தூர்ல SP வேலுமணி அவர்கள் RSS நூற்றாண்டு விழா, அந்த ஆதீனத்தோட நூற்றாண்டு விழா இரண்டுலையும் கலந்துக்கிறாரு. அங்க அண்ணாமலை அவர்கள் முனுசாமி உணர்வோடு ஒரு எதிர்ப்பை கிளப்புனதுல அந்த விஷயமும் கலந்துருக்கு. நேற்று நடந்த கூட்டத்துல தனி அறையிலேயோ எங்கேயோ எடப்பாடியிடம் அவர் இந்த பிரச்சனையை கிளப்புனார். என்ன நடக்குது கட்சியிலன்னு கேட்டார். யாரை கேட்டு அனுப்புனீங்க? அங்கே போறோம் அந்த சர்ச்சை அடங்குறதுக்குள்ள வேலுமணி போய் முருகன் சிலையை கொண்டு கொடுக்குறாருன்னா எதுக்காக இப்படி அனுப்புறீங்க? சாந்தலிங்க அடிகளாரோட நூற்றாண்டு விழா நினைச்சு நான் போனேங்கிறார். அங்கே RSS உடைய நூற்றாண்டு விழா நடக்குன்னு தெரிஞ்சான மேடை ஏறார். தெரிஞ்சான சார் முருகன் சிலைக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, கிஃப்ட்டு யாருக்கு கொடுக்குறது இல்லை. மோகன் பகவத் மரியாதைக்குரியவர் தான், நான் மறுக்கவே இல்லை. எந்த வேலுமணி எந்த மோகன் பகவத்துக்கு கொடுக்குறார், எந்த சூழல் கொடுக்குறான்னு ஒன்று இருக்குல்ல சார். அப்படி போய் கலந்துக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? கேள்வி வரும்ல. இவ்வளவும் நடந்த பிறகும் எடப்பாடி எதுக்காக மௌனமா இருக்கார் எனக்கு புரியல. நிச்சயமா அது எடப்பாடி என்கிற ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கும் நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல. கூட்டணி தொடர்கிற பட்சத்தில் அந்த கூட்டணி பிஜேபியும் இருக்குதுன்னா நிச்சயமா அதிமுக ஒரு துளி கூட ரசிக்க மாட்டேன். நேற்று கூட்டத்துல KP முனுசாமி அவர்கள் கோவப்பட்டதை குறித்து 2 தடவை சொன்னீங்க. MR விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மோதலே நடந்தது அப்படின்னு செய்திகள்ல வந்தது. இன்னைக்கு MR விஜயபாஸ்கர் அவரே மறுத்திருக்கிறார். பட் உள்ள விவாதம் நடந்தது நிஜம்தான். அது அவரே மறுத்த பிறகு அதை விவாதிக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. பூத் கமிட்டி அமைக்கிறதுல சில கருத்து வேறுபாடு, அந்த மாதிரியான கருத்து பரிமாறுகளுக்கு தானே அந்த கூட்டமே நடக்குது. அதை தாண்டி அதை பெருசுப்படுத்துறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது பெரிய அப்படியே கொள்கை மோதல்லாம் ஒன்றும் கிடையாது. உரிமையோடு அவர் கண்டிச்சிருப்பார், அவரும் அதே உரிமையோடு ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பார். அப்படி நடந்ததா தான் நான் கேள்விப்பட்டேன். எதுவுமே நடக்கவில்லை என்பது பொய். நடந்தது, அது கட்சி நலனுக்காக நடந்ததுன்னு சொல்லலாம். ஓகே.